கலைஞர் அவர்களிடம் 2 வரிகள் மட்டும் எழுதி தாருங்கள் என்று கேட்டால் கூட முதல் வரியில் சுயமரியாதையையும் 2வது வரியில் சமூக நீதியையும் எழுதி கொடுப்பார். 1989ஆம் ஆண்டு மிக பெரும் சவால்களுக்கிடையே வெற்றிகரமாக இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றிய பின் அவர் வடித்த கவிதை ஒன்று இன்றைய காலகட்டத்திற்கும் 100% பொருந்தும்படி அமைந்துள்ளது. சங்கம் தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளசிங்கக் குரல் எங்கும் எல ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம், பண்டு தொட்டு கொண்டு கொடுத்த இனம், உண்டு கொழுக்க வந்த இனம், சிண்டு முடிந்து சீர்குலையவே ஓர் சாதி தமிழ் சாதி பலசாதி ஆனதே, அதனால் பலவீனம் ஆனதே. சூழ்ச்சி வென்றது சூது வலித்தது இனி வீழ்ச்சியே இல்லை என வீணர்கள் பாடினர், வெறிகொண்டு ஆடினர். அறிவார் கல்வியில் அரசு பணியில் பதுக்கிய இடமெல்லாம் தமக்கே என்று வதக்கியே பிறரது வாழ்வினை பறித்த ஓர் பிரிவு மக்களிடம் போர் புரிய தயங்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்தோம் என்று. நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்போல் நாளும் வந்தது கோளும் தொலைந்தது, ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என்று எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது. தேட கிடைக்காத தெல்லமுதாய் தேமுதிர கீர இசையாய் தேன்பாவும் தினைமாவும் கலந்து தெவிட்டாத சுவை விருந்தாய் திக்கற்ற மக்களுக்கு வாய்ப்பித்த நற்பெயராய் வாராது வந்த மாமணி வகுப்பு வாரி விகிதாச்சாரம், பிற்படுத்தப்பட்டோர் வாழ்விற்கோர் வரப்பிரசாதம். வந்ததை தொலைப்போமா, வெந்ததை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர், தகுதி திறமை என்று நயமாக பேசி நஞ்சை கலக்கின்றார், நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார். அழகாக முடிச்சவழ்த்தால் விடுவாருண்டோ என்று பாவேந்தன் கேட்டதைத்தான் நானும் கேட்கிறேன். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் தலைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? காவிரி போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வியாசனெல்லாம் பிரம்மதேவன் கால்பற்ற பிள்ளைகளே. வள்ளுவன் யார், கம்பன் யார், ஒட்டக்குத்தன் யார்? இவர்களெல்லாம் பிரம்மதேவன் காலில் பிறந்தவர்களே. ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள். 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் தைத்ததென்ன கிழித்ததென்ன, கிழித்து தைத்ததுதான் என்ன என்ன? எதற்காக திறமை, அது தேவையா இல்லையா என்று ஒருபோதும் நாம் கேட்டதில்லை. ஆனால் ஏகலைவன் வித்தகருக்கு அந்த சாத்திரம் அவனை அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனையே வெல்வான் என்று அவன் கட்டை விரலை காணிக்கையாக பெற்றதென்ன நியாயம்? தவம் செய்தான் சப்பு சூத்திரன், தகுதி அவனுக்கு ஏது என சீறி பாய்ந்து அவன் தலைவெட்டி சாய்த்த கதை ராமபிரான் வரலாறன்றோ? கட்டை விரலோ தலையோ இந்நாளில் காணிக்கையாக எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். என்ன, என்றைக்கும் இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? ஆம், முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலா ஆமையாய் கிடத்தல் நன்றோ? 1000 அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவன் தலையில் இரட்டிவிட எத்தனிக்கும் முழுத்தர்களை கண்டால் எட்டி உதைக்கத்தான் வேண்டும். ஆனது ஆகட்டுமே, ஆட்சிதான் போகட்டுமே, மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களா நாம்? சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம், சீதை வில்லோடு பிறந்தது போல. கொற்ற குடையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைப்பதற்கு வேறு நபல் பாருங்கோ. ஆட்சி இன்று வரும் நாளை போகும், ஐயா அண்ணா வகுத்த கொள்கை ஒருபோதும் மாறாது, அது இல்லாமல் வாழும் நிலை ஆகாது. ஆட்சி இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மானம் உயிரின மதிப்போம், தமிழர் இனமானம் என்றும் காப்போம் என்று உணர்ச்சி பொங்க பாடிய அந்த கவிதை இன்றைய சூழ்நிலையில் மிகவும் பொருத்தமான கவிதையாக அமைந்துள்ளது. மகிழ்ச்சி.